உங்களுக்கு பந்து விளையாட பிடிக்குமா? பேட்மிண்டன் விளையாட பிடிக்குமா? இல்லை ஸ்விம்மிங் பிடிக்குமா? அல்லது கராத்தே, தைக்வண்டோ, இல்லை அம்பு வீசுறது, சுடுறது, ஓட்டப்பந்தயம். ஆமாம், நிறையா நிறைய பேர் இப்போல்லாம் ரொம்ப கேம்ஸில் நிறையா ஈடுபடுறாங்க. சந்தோஷமாக இருக்குது பார்க்க, நல்லது, ஆரோக்கியமாக இருக்கும். அதே சமயத்தில் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஒலிம்பிக் கேம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒலிம்பிக் கேம் ஃப்ரான்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃப்ரான்ஸ், இத்தாலியில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஒலிம்பிக் கேம் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ கோலாகலமாக ஒலிம்பிக் கேமை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது டிவியில் பார்க்குறாங்க, அந்த கேம் ஒரு இடத்துல ஸ்டேடியமில் போய் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கில் ஆள் பார்க்குறாங்க. ஸோ ஒலிம்பிக் கேம் ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள், ஒரு சில சம்பவங்கள் வந்து யோசிக்க வைக்கிற சம்பவங்கள்லாம் இருக்குது. அது ஆனால் ஒரு விஷயம் வந்து, 2 விளையாட்டாளர்கள், ரெண்டு அத்லீட் வந்து அந்த ஒலிம்பிக் கேம் ஒரு இடத்துல அவங்களுக்கு மனசில் காதல் வந்துருச்சு போல இருக்கு. அங்கே அந்த கேம் முடிஞ்ச கையோட அங்கேயே மோதிரம் மாற்றிக்கிட்டாங்க. அதை பார்த்துருப்பீங்க, நல்லா சுவாரஸ்யமாக இருந்தது. ஸோ அது டிவியில் வந்துச்சு, பேப்பரில் வந்துச்சு, செய்தியில் வந்துச்சு, உலகம் முழுக்க வந்துச்சு. ஸோ சில பேர் குத்து சண்டை, டென்னிஸ், கிரிக்கெட், ஹாக்கி, எப்படி என்னென்னமோ விளாடுறாங்க. நம்ம கவனத்தை இழுத்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒலிம்பிக் கேமில். ஆமாம், ஒரு விஷயம் எனக்கு புரியாமல் தெரியாமல் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஒலிம்பிக் கேமில் அவ்வளோ பேர் வராங்க, அவ்வளோ ஸ்பான்சரு, அவ்வளோ காசு செலவாகுது, அவ்வளோ காசு வருது, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஒலிம்பிக் கேமில் வரவு வந்துக்கிட்டு இருக்கு எல்லாருக்குமே. ஒலிம்பிக் சன்மார்க்கம் இல்லை ஒலிம்பிக் கமிட்டி எல்லாத்துக்கும் நிறையா காசு வருது, சரியா? அப்படி இருக்கும்போது அந்த காசுலாம் எங்கே போகுது? எதுக்கு அவங்க இவ்வளோ பயிற்சி எடுத்து, இவ்வளோ விஷயங்கள் செஞ்சு, அவ்வளோ போராடி, நிறைய வேதனைகளை அனுபவித்து அவ்வளோ சந்தோஷமாக வந்து இந்த போட்டியில் ஈடுபடுறாங்க. சில பேருக்கு தங்கம் கிடைக்கிது, சில பேருக்கு வெள்ளி கிடைக்கிது, சில பேருக்கு பித்தளை கிடைக்கிது. பித்தளை, தங்கம், வெள்ளி, பித்தளை கிடைக்கிது. ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை சரியாக கொடுக்குறாங்களா? காசு கொடுக்குறாங்களா? அவ்வளோ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வருத காசு விளையாட்டில் ஜெயிச்சவங்களுக்கு காசு கொடுக்குறாங்களா? அதுவும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, எப்படி இருக்குது இந்த சீனு? நைட் விஷன், இதுதான் இரவு காட்சி, நைட் விஷன், நைட் வியூ. ஸோ அதில் ஒரு விஷயம், ஒலிம்பிக்கில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. குத்து சண்டை போட்டி, பெண்களுக்கான குத்து சண்டை போட்டி, சரியா? அது ஓடிட்டு இருந்துச்சு, எல்லோரும் பார்த்தாங்க, நானும் பார்த்தேன். நிறைய பேர். இடையில 2 பேர் போட்டிட்டாங்க. அல்ஜீரியாவை சேர்ந்த கலீஃப்னு ஒரு குத்து சண்டை போட்டியாளர். அவர், அந்த பெண், ஓகே சரி, இத்தாலி, அவங்கள்ட்ட போட்டி போட்டவங்க வந்து இத்தாலியை சேர்ந்த ஆஞ்சலோ கரினி. ஸோ 2 பேரும் பொம்பளைங்களுக்கான போட்டி, பாக்ஸிங், குத்து சண்டை ஓடிக்கிட்டு இருக்கும்போது இடையில
இந்த இத்தாலியை சேர்ந்த வீராங்கனை அஞ்செலோ கரினி வந்து 60 செகண்டில் அந்த சண்டையை விட்டு வெளியாயிட்டாங்க. அவங்களால முடியல. ஏன்னா இவ்வளோ குத்து சண்டை போட்டியில் ஈடுபட்டிருக்கேன், ஆனால் இந்த பெண்ணு கூட சண்டை போட போகும்போது இவ்வளோ குத்து வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த குத்து வந்து அவங்களால சமாளிக்க முடியாமல் வெளியாயிட்டாங்க. அவங்களே அழுது கண்ணீர் விட்டு வெளியாயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் விஷயம் தெரிய வந்துச்சு, அவங்கக்கிட்ட போட்டியிட்ட எமேன் காலிஃப் என்ற ஒரு பெண்ணுன்னு சொல்கிறாங்க. அது பெண்ணா ஆனா, அதுதான் இப்போ சுவாரஸ்யமான கதை. அது பெண்ணா ஆனா, அது ஒரு மாற்றுத்திறனாளி, அதாவது பயாலஜிக்கல் மேன், பிறப்பில் ஆம்பளை, இடையில ஒரு பெண்ணாக மாறிட்டாரான் அவர். அப்படி ஒரு கதை சொல்லிக்கிறாங்க. ஆனால் கணக்குப்படி அவன் ஆம்பளை தான். எப்படி ஒரு ஆம்பளைய ஒரு பொம்பளை கூட சண்டை போட வச்சாங்க? இது பொம்பளைக்கான கேம். ஸோ ஒரு பொம்பளை சண்டை பண்ணணும். ஒரு ஆம்பளையை போய் ஒரு பொம்பளை அடிக்க சொன்னால் எப்படி அவங்க தாங்குவாங்க? ஸோ பாக்ஸிங், குத்து சண்டை. இதை மைக் டைசனே ஒத்துக்க மாட்டார், முகமது அலியை ஒத்துக்க மாட்டார். இருந்திருந்தா ஜோ ஃப்ரேசரே ஒத்துக்க மாட்டார். எந்த குத்து சண்டை வீரரும் ஒத்துக்க மாட்டாங்களா? எப்படி ஒரு பொம்பளை எப்படி ஆம்பளை அடிக்க முடியும்? பயாலஜிக்கலி பிறப்புலாம் அவன் ஆம்பளை. ஓகே, அவனை போய் அந்த பொம்பளை சண்டை போட சொன்னால் ஒவ்வொரு குத்தும் தாங்க முடியாமல் அவங்க சண்டை அந்த போட்டியிலேருந்து வெளியாயிட்டாங்க. இப்படி தான் பொம்பளையாக மாற்றுறாங்க, ஆம்பளை பொம்பளை கூட மோத விடுறீங்க. ஒரு ஆம்பளை போய் பொம்பளை அடிக்கக்கூடாது. ஏன்னா நீ பலசாலி, அவங்க வந்து பெண், அவங்க இவ்வளோ பூ மாதிரி, பெண்ணா பூ மாதிரி. ஒரு பொம்மை ஆம்பளை அடிக்க சொன்னால் எப்படி இது இந்த ஒலிம்பிக் சன்மார்க்கம் ஒத்துக்கிட்டாங்க, ஒலிம்பிக் கமிட்டியில் ஏற்றுக்கிட்டாங்க? எப்படி 2023 இவனை வந்து பேன் பண்ணிட்டாங்க. இவன் ஒரு பொம்பளை இல்லை, ஆம்பளைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, அந்த செக்கப்லாம் எடுத்து பார்த்து கண்டுபிடிச்சி இவன் ஒரு ஆம்பளையே கிடையாது, இவன் ஒரு பொம்பளையே கிடையாது, இவன் ஒரு ஆம்பளை அப்படின்னு கண்டுபிடிச்சி போட்டியிலேருந்து 2023 போட்டியிலேருந்து இவனை வெளியாக்கிட்டாங்க. ஸோ எப்படி 2024 இவனை வந்து எந்த அதிகாரத்தோட எப்படி ஒரு ஆம்பளையை பொம்பளைன்னு சொல்லி போட்டிக்கு ஈடுபட வச்சாங்க? ஓகே, எமேன் காலிஃப், இந்த அல்ஜீரியன் ஃபைட்டர் பாக்ஸர், இவனை வந்து பொம்பளைன்னு சொல்லி இன்னொரு பொம்பளை கூட சண்டை போட வச்சுருக்காங்க. அவங்க அடி தாங்க முடியாமல் போட்டி இந்த வழியாகிட்டாங்க. ரொம்ப வேதனையான விஷயம். இப்படி தான் உலகம் முழுக்க நடக்குது. ஆம்பளை பொம்பளையாக இருக்கிறாங்க, பொம்பளை ஆம்பளையாக இருக்காங்க, ஆம்பளையை மோத விடுறாங்க. இதில் மாற்றுத்திறனாளி வேறு. அதாவது இது ஒரு ஆம்பளை கொண்டு இதுதான் பொம்பளை அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு பொம்பளை கொண்டு இதுதான் ஆம்பளை அப்படின்னு சொல்கிறாங்க. நடக்குது உலகத்தில். ஸோ இதை பற்றி நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது தான். ஒலிம்பிக் கேம் எங்கே போகுது அந்த பணம்? அதை பற்றி நம்ம யோசிக்கணும். யார்கிட்ட போகுது? அவ்வளோ பணம் வருது. ஒவ்வொரு ஒலிம்பிக் கேமும் நடத்தும் போது அவ்வளோ பணம் வருது. எந்த அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு அதுக்கு போகுது? ஏன் விளையாட்டில் அவ்வளோ போராடி, அவ்வளோ பயிற்சி எடுத்து, அவ்வளோ வேதனை அனுபவிச்சு போய் அந்த பயிற்சி கலந்து போட்டிடுறவங்களுக்கு அந்த காசு போக மாட்டுது? தங்கம் கொடுக்குறாங்க, வெள்ளி கொடுக்குறாங்க, பித்தளை கொடுக்குறாங்க. ஓகே, கொடுக்கட்டும். ஆனால் அவங்களுக்கு தகுந்த ஊதியம் கிடைக்குதா இந்த விளையாட்டாளர்களுக்கெலாம்? ஏன் அவங்களுக்கு அவ்வளோ பயிற்சி செஞ்சோம் அதெல்லாம் கிடைக்கல? சொல்லுங்கள். ஓகே, ஸோ உலகத்தில் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. உலகம் முழுக்க அதை பார்க்குது. ஓகே, இன்னொரு இடத்துல என்னன்னா, ஒரு பொம்பளைய ஆம்பளைன்னு சொல்லி கேமில் இறக்கியிருக்காங்க. அதாவது மேபி கொரியனாக இருக்கிறான்னு நினைக்கிறேன். கொரியா நாட்டை சேர்ந்த ஒரு பொம்பளை ஆம்பளைன்னு சொல்லி ஒரு ஆம்பளை விளையாட்டை அனுப்பியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம
ஒலிம்பிக் அது ஒரு பித்தலாட்டம், ஸ்கேமு, பித்தலாட்டம், ஃப்ராட், ஏமாத்த வேலை. ஸோ நம்ம யோசிக்கிறதுக்கும் உலகத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய மர்மங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம ஏமாற்றப்படுகிறோம். தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா இருக்குது. ஓகே, ஒலிம்பிக் கேம்ன்றது ஒரு விளையாட்டு. அவ்வளோ பயிற்சி எடுத்து அவ்வளோ போராடி விளையாட்டுலாம் வராங்க. ஸோ யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை. எல்லாமே பித்தலாட்டமாக இருக்குது உலகத்தில். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நம்ம உண்மையாக இருக்கலாம், அது செய்யலாம். ஸோ இதான் நடந்துக்கிட்டு இருக்கு ஒலிம்பிக் கேமில். ஒரு காலத்தில் நமக்கு இதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ கொஞ்சமாக விஷயம் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. சரியா? குத்துச்சண்டை வீரர்கள் கூட சொல்கிறாங்க, இது சரியில்லை. எப்படி ஒரு ஆம்பளைய பொம்பளைன்னு சொல்லி போய் ஒரு பொம்பளைகிட்ட மோத வச்சிங்க, சரியில்லை. இது ஒரு வேதனையான விஷயம். இது யாருக்கும் நடக்கக்கூடாது, இங்கே நடக்கக்கூடாது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இந்த அதிகாரிகள்லாம், சோ கால்டு அதிகாரிகள்? இந்த அதிகாரிகள்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? இங்கே எல்லா ஆஃபீஸர்ஸ், அதிகாரிங்க, கம்யூனிட்டி, ஒலிம்பிக் கேம் நடத்துகிறவங்க, ஸ்பான்சர்ஷிப், இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? ஒவ்வொரு அத்லீட்டையும் எடுக்கும்போது அவங்க யார்? ஒரு பெண்ணுக்கான குத்து சண்டை பெண்கள் தான் இருக்கணும், பெண்களுக்கான வாலிபாலில் பெண்கள் தான் இருக்கணும், பெண்களுக்கான பந்துலாட்டில் பெண்கள் தான் இருக்கணும். ஆனால் ஒரு ஆம்பளையை வச்சுருக்காங்க பெண்ணுன்னு சொல்லிட்டு. ஓகே, 2023 அவன் போட்டியிடம் வரும்போது கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சி இவன் வந்து பொம்பளையே கிடையாது, இவன் ஆம்பளை. ஸோ இவனை போட்டியில் போட முடியாதுன்னு வெளியாக்கியிருக்காங்க. ஆனால் 2024 அவன் பொந்துட்டான், விளையாட்டுலையும் ஜெயிச்சிட்டான், குத்து சண்டையில் ஜெயிச்சிட்டான். எமீன் கலீஃப், அல்ஜீரியாவை சேர்ந்த எமீன் கலீஃப் ஜெயிச்சிட்டான் கடைசி வரைக்கும் பாருங்கள் அந்த கேமு, அந்த குத்து சண்டை போட்டியை. எஞ்சேலா கரீனா தோத்துட்டாங்க, அநியாயமாக ஏமாற்றப்பட்டு தோற்று விட்டார்கள். உண்மையிலே போராடி அவ்வளோ பயிற்சி எடுத்து நேர்மையாக அந்த விளையாட்டுக்கு வந்து இப்போ தோத்துட்டாங்கன்னா அவ்வளோ வேதனையாக இருக்கும். வச்சு பாருங்கள், ஏமாத்து வேலை, மேலிடத்துலேருந்து எல்லாம் ஃப்ராட் வேலை, எல்லாம் ஏமாத்து வேலை செஞ்சு ஒரு ஆம்பளையை பொம்பளைன்னு சொல்லி ஜெயிக்க வச்சுருக்காங்க. இது நடந்திருக்கு. இதெல்லாம் நம்ம தான் கேட்கணும், நம்ம தான் பேசணும், இதெல்லாம் மாறணும். ஸோ நம்ம பேசணும், தெரியாத மாதிரி இருக்கக்கூடாது. நமக்கு என்ன கவலை, யாரை கேட்டுக்கிட்டோம், நமக்கு என்ன அப்படியா? அப்புறம் ஏன் பாவப்படுறீங்க? அப்புறம் ஏன் அது நமக்கு வந்தால் எப்படி இருக்கும்? ஸோ யோசிப்போம், முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் மாறணும். சரியா? சரி, இதான் அன்றைக்குள்ள தகவல். ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஆனந்தமாக இருங்க. ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க, மன ஆரோக்கியத்தை பார்த்துங்க, சிந்தனை ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, நிறைய உடற்பயிற்சி செய்யுங்க, முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருங்க. சரியா? என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. சரியா? அற்புதமான தகவல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? ஜோக்காக இருக்கா, சிறப்பாக இருக்கா இது மெசேஜ்? ஒரு ஆம்பளைய பொம்பளைன்னு சொல்லி அவனை ஒலிம்பிக் கேம்குள்ளே கொண்டு வந்து குத்து சண்டை போட்டியிட வச்சு ஒரு பொம்பளையை கொண்டு வந்து அவங்களுக்கு போட்டியார வச்சு ஒரு பொம்பளையை ஒரு ஆம்பளையை அடிக்க சொல்லியிருக்காங்க. அடிக்க சொல்லி போட்டிட்டு அவங்க போட்டியில் இந்த மாதிரி யாரும் என்னை தாக்குனது கிடையாது. இந்த மாதிரி எத்தனையோ போட்டியை பார்த்துருக்கேன், இந்த மாதிரி யாரும் என்னை தாக்குனது கிடையாது. எப்படி இவனை கொண்டு வந்து விட்டாங்க? எப்படி அவன் ஜெயிக்கலாம்? என்ன பண்ணியிருக்கணும்? இந்த கேம் அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்கணும். ஸ்டாப் பண்ணி அன்குவாலிஃபைட், இவன் தகுந்தவன் இல்லை, இவன் ஆம்பளை, பொம்பளைக்கான போட்டி அப்படின்னு சொல்லி வெளியாக்கிருக்கணும். அது செய்யலை. ஸோ ஏமாற்றப்பட்டார் ஒரு உண்மையான விளையாட்டு. எதுக்கு அந்த அவ்வளோ பெருமையோட அந்த க்ளோரி, அதாவது அந்த பெருமை, அந்த அவங்க உழைப்பு, அவங்க எடுத்த பயிற்சி, அந்த அவங்க நாட்டுக்காக தங்கம் வாங்கி கொடுக்கணுன்னு அவ்வளோ பெருமையோட சந்தோஷமாக வந்தவங்களுக்கு பெரிய ஏமாற்றம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே, இதை விட தெளிவாக யாராலையும் சொல்ல முடியாது. ஆம்பளைக்கு தான் போட்டி, ஆம்பளைக்கு தான் குத்து சண்டை, ஆம்பளைக்கு தான் விளையாட்டு, தற்காப்பு போடணும். ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் சண்டை போட விடக்கூடாது. ஓகே, இப்படி தான்
ஆம்பளையை பொம்பளை ஆக்குறானுங்க, பொம்பளை ஆம்பளை ஆக்குறானுங்க, எல்லாத்தையும் குழப்பி வச்சுருக்காங்க உலகத்தை. இப்படி தான் நீங்கள் விழிப்புடன் இருக்கணும். சரியா? இனிமேல் அது விழிப்புடன் இருங்க. ஒரு சின்ன தகவல் சொல்லியிருக்கேன், யோசிங்க, இதை பற்றி பேசுங்க. நிறைய விஷயங்கள் மாற்ற வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியா? ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போமா? நன்றி, வணக்கம். ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, சிறப்பாக வாழுங்க, தன்னம்பிக்கையோட தைரியமாக இருங்க, சுதந்திரமாக இருங்க. சரியா? லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சந்திப்போம். சிறப்பு.